இன்று நாம் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறோம். இது ஒரு வீடியோ மட்டுமல்ல, இது ஒரு தொடர். இந்த தொடர் ருத்ராட்சம் பற்றிய உண்மை, நம்பிக்கை மற்றும் சிவனின் அருளை விளக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த 50 நாட்களில் ருத்ராட்சத்தின் சக்தி, உண்மை, தவறான நம்பிக்கைகள் அனைத்தையும் நாம் பார்க்க போகிறோம். சிவன் வழியில் உங்களையும் அழைக்கிறேன். ஓம் நம சிவாய. ருத்ராட்சம் பலர் அணிகிறார்கள், பலர் பூஜை அறையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது ஏன் சிவனுக்கு இவ்வளவு பிடித்தது என்று உண்மையிலேயே எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தொடரில் ருத்ராட்சம் பற்றிய உண்மைகள் எளிமையாக, நிதானமாக பகிரப்படும். இது பயமுறுத்துவதற்காக அல்ல, வியாபாரத்திற்காகவும் அல்ல, உண்மையை தெளிவாக, அன்புடன் சொல்வதற்காக. சிவன் அருளுடன் இந்த தொடர் இன்று ஆரம்பிக்கிறது. ஓம் நம சிவாய. ருத்ராட்சம் என்ற சொல்லில் ஆழமான அர்த்தம் உள்ளது. ருத்ர என்றால் சிவன், அக்ஷம் என்றால் கண்ணீர். சிவன் தியானத்தில் மூழ்கிய போது அவரின் கண்களிலிருந்து உதிர்ந்த கண்ணீரிலிருந்து பிறந்ததே ருத்ராட்சம் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இது ஒரு சாதாரண மணி அல்ல, இது ஒரு ஆன்மீக சாதனம். சிவன் ஒரு யோகி. அமைதி, தியானம், கட்டுப்பாடு அவரின் வாழ்க்கை. அதே பாதையில் மனிதனையும் நடத்த உதவும் ஒரு கருவிதான் ருத்ராட்சம். அதனால்தான் சிவன் ருத்ராட்சத்தை அணிந்துள்ளார். பலருக்கு ஒரு பயம் உள்ளது. எனக்கு தகுதி இருக்குமா? தவறாக அணிந்தால் ஏதாவது நடக்குமா? ருத்ராட்சம் பயத்தை தருவதற்காகனது அல்ல, அறியாமைதான் பயத்தை உருவாக்குகிறது. சரியான புரிதலுடன் அணிந்தால் அது அமைதியை தரும். இந்த தொடரில் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும். முகி என்றால் என்ன? ஒரு முகம் உண்மையா? போலி எப்படி கண்டுபிடிப்பது? சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லாம் மெதுவாக ஒவ்வொன்றாக பேசப்படும். இன்று முதல் பகுதி. இது ஒரு தொடக்கம். ருத்ராட்சம் என்றால் என்ன? சிவன் ஏன் ருத்ராட்சம் அணிந்தார்? ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம்? உண்மை ருத்ராட்சம் எப்படி தெரியும்? ருத்ராட்சம் அணியக்கூடாதவர்கள்? ஒருமுக ருத்ராட்சம் சக்தி, இருமுக ருத்ராட்சம் பயன், மும்முக ருத்ராட்சம் யாருக்கு? நான்முக ருத்ராட்சம் கல்வி, 5 முக ருத்ராட்சம் பொதுவானது, 6 முக ருத்ராட்சம் கார்த்திகேயர், 7 முக ருத்ராட்சம் லக்ஷ்மி, 8 முக ருத்ராட்சம் தடைகள், 9 முக ருத்ராட்சம் சக்தி, 10 முக ருத்ராட்சம் பாதுகாப்பு, 11 முக ருத்ராட்சம் ஹனுமான், 12 முக ருத்ராட்சம் சூரியன், 13 முக ருத்ராட்சம் காமதேவன், 14 முக ருத்ராட்சம் சிவன், 21 முக ருத்ராட்சம் அரிய சக்தி. ருத்ராட்சம் கழுத்தில் அணியலாமா? கைப்பிடியில் அணியலாமா? பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? தூங்கும்போது அணியலாமா? குளிக்கும்போது? சைவம் அசைவம் உண்மை. பூஜை விதி. திங்கள் நாள் முக்கியத்துவம். பிரதோஷம் மற்றும் ருத்ராட்சம். தவறான நம்பிக்கைகள். ருத்ராட்சம் ஆபத்தா? போலி ருத்ராட்சம் எச்சரிக்கை. உடைந்த ருத்ராட்சம், கனவில் ருத்ராட்சம், ருத்ராட்சம் விழுந்தா, குழந்தைகளுக்கு, வீட்டில் வைத்தால், பண வரவு உண்மை, மன அமைதி உண்மை, நோய் குணமாகுமா? சித்தர்கள் சொன்ன ருத்ராட்சம், அகத்தியர் பார்வை, போகர் ருத்ராட்சம், ருத்ராட்சம் மற்றும் ஜோதிடம், ருத்ராட்சம் மற்றும் மந்திரம், தினசரி ஜபம், சிவபெருமான் விரும்பும் ருத்ராட்சம், யாருக்கு எந்த முகி? ருத்ராட்சம் உண்மையான பயன். ருத்ராட்சம் சிவன் அருள். இன்று தை பிரதோஷம், சிவனை நினைக்கும் நன்னாள். அந்த நன்னாளில் இந்த தொடர் ஆரம்பிப்பது ஒரு அருள். இந்த பயணம் உங்களுக்கு அமைதி தருமானால் தொடர்ந்து இந்த தொடரில் உடன் வாருங்கள். சிவன் அருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.